ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார். பேப்பரில் போட்டான். நான் அடுத்த நாள் படித்தேன், தூக்கி போட்டேன். என் ஒய்ஃபும் படிச்சிருக்கான். ஒய்ஃபும் படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில் எங்கள் பேப்பர் படிச்சிங்க, நான் படித்தேன். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே. பிரச்சனை ஆரம்பம். யோசித்தேன், நீ சொல்லுமா. சரி என்ன நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வராதுங்க. அவன் வந்ததுன்னா அவன் சொன்னாங்க, கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேன்னு. சார் அந்த நியூஸ் நானும் படித்தா அந்த வரியே இல்லை. சில இடத்துல நம்ம சிந்திக்காமல் பேசி நம்மளே மாட்டியிருக்கோம் சார். ஒய்ஃபோட கோயிலுக்கு போகிறோம் சார். அன்றைக்கி ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நிற்கிறேன். அவர் சும்மா இல்லாமல் குருக்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்லிட்டேன், என் பேர். நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. ஏன் நட்சத்திரம் சொல்லிட்டேன். பாரியால் பேர் சொல்லுங்கன்னாரு. சொன்னேன், பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது. உண்மையிலே மறந்துட்டேன் சார். டென்ஷன் ஆகிட்டேன் சார், பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு ஆச்சரியம் நடக்கும். சரியா? ரொம்ப டென்ஷன். இவன் சொல்ல மாட்டான், இவர் விட மாட்டார். அப்படியே போக வேண்டியது தானே. பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க பாரி. அப்போ தான் சார் நினச்சேன், ஏன் நான் பார்த்துக்கிறேன் சார். நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தானா சாமி பேரில் அர்ச்சனைன்னுமா. உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசு. உன் மூளையை விலக்கிட்டு பேசும்போது பேசாது. குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக வருது. அதனால தான் வாய்க்கு வந்தது பேசுறது. பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கே ஏண்டாப்பா இவ்வளோ பேசணும், நிறைய பேசிட்டோம், நம்மளே கேட்குறோம், நிறைய திட்டணும். அப்போ தான் அவங்க ஏறுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, அது யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி அந்த நாளே பாழாயிடும் சார். தயவுசெய்து அந்த பேசும்போது யோசிங்க. ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட நான்லாம் அப்படி ஏன் ஆஃபீஸரு எனக்கு தெரியும், அவரை நம்மகிட்டே கேட்பார், இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு நம்மக்கிட்ட. என்னங்க சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக. ஆனால் ஆஃபீஸர் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாதா சார்? போ சார், அதாவது எல்லாம் தெரியாம போ. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஒரு பெரியவர் கூப்பிட்டார். போனேன், தலையில் கை வச்சார். நல்லா அவர், நீ வர அன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீ போயிடுவல்ல, போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. அடுத்தது சொன்னார், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்னங்க ஐயான்னு. இல்லை, நீ உன் இஷ்டப்பட்டு வர, இஷ்டப்பட்ட நாள் வர, நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு. சார் ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார், நீ எங்களோட தங்கிடு. அந்த காப்பாளர்கிட்ட போனேன். மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துட்றேன். இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன். இவனுங்க கண்டிப்பாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல. நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வர சார். நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன். இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்ராஜ் காலேஜ் தெரியும்ல, அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜ் வழியாக போகிறேன். எக்மோர் போகணும். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேர்ள் என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடின்னு போகிறான். பைக்கில் போயிட்டான். நான் போகிறோம், அங்கிள் என்னம்மா பேக்கை பிடின்னு போயிட்டான் அங்கிள். ரொம்ப பாவமாக இருந்தது. செகண்ட் இயர் படிக்குதான். பைக்கில் என்னம்மா இருக்குதுன்னு நான் நினச்சேன், இது பணங்கன்னு வச்சுருக்கு போல இருக்குதுன்னு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது, புக்ஸு உள்ளே இருக்குது, பர்ஸு உள்ளே இருக்குது, லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல. என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள், என் மொபைல் எடுத்து போயிட்டான்ச்சு. நான் சொன்னேன், நான் கவலைப்படாது, இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸில் கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன். என் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல. இந்த பொண்ணு போச்சு. சார் நான் என்ன
இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க. ஒரு பையன் பைக்கில் பையன் தூக்கின்னு போயிட்டான் அப்படி நான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படின்னாரு. அதான் அங்கிள். இது திருப்பி என்கிட்ட பார்த்து எங்கடா உன் கூட வந்தவன் அப்படின்னாரு. கூட வந்தவனா? அந்த பொண்ணு சொல்லுது, நோ சார், இது எல்லாம் கூட்டுக்கலவானிங்க. 2 பயப்பில் வருவான், ஒருத்தன் பையன் தூக்குவான், இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அப்புறம் போய் பிரிச்சுப்பானுங்கண்ணா. சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார். அவர் இதை சொன்னவொன்னு கை கட்டிட்டார். அரை வரை ஆச்சு சார். வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீ இவ்வளோ பேசுகிற என்னமோ பெரு சேவை செய்கிறேன்னு, இதே ஒரு கேள்வி பைய தூக்கின்மை தான் வந்துருப்பேயா? எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அவள் உள்ளில் போயிருப்பாள். கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன். சிந்தனை செய்யணும் சார், எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் யாருக்கிட்டே பேசும்போதே மைண்டில் ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுக்கலாம், ஈஸியாக தப்பிச்சிடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த கேள்விக்கு இவர் இப்படி தான் பதில் சொல்லுவார் வீட்டுக்காரர், தெரிஞ்சுன்னு கேள்வி கேட்கலாம். இல்லை இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னால் சரியாயிடும், எனக்கு தெரியும், நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார். இந்த நம்ம மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்ததில்லை. அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் மகளிர் நல வாரியம். அவர் என்ன பண்ணாருங்க, கடைசி 6 மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார். பேப்பரில் போட்டான். நான் அடுத்த நாள் படித்தேன், தூக்கி போட்டேன். என் ஒய்ஃபும் படிச்சிருக்கான். ஒய்ஃபும் படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில், எங்கள் பேப்பர் படிச்சிங்க? நான் படித்தேன். இந்த என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே. பிரச்சனை ஆரம்பம். யோசித்தேன், நீ சொல்லுமா? சரி என்ன நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வராதுன்னு. அவன் வந்ததுன்னா அவன் சொன்னாங்க, கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேன்னு. சார் அந்த நியூஸ் நானும் படித்தா அந்த வரியே இல்லை. இவளே சொல்கிறா அந்த வரியே இல்லை, நான் தான் படித்தேனே. கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேனா. அப்புறம் பார்த்தேன், இது சரியாக வராது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் சிந்தனை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. சார் நம்ம என்ன 7 அண்டங்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் 20 வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போகிறது, நாகரிகத்தின் மாற்றம் என்ன, பண்பாட்டின் மாற்றம் என்ன, இதெல்லாம் எதுக்கு சார்? குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம். நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும். உலக கவலை அப்புறம். நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படியே சரி வராது, சொல்லுமா? நான் இல்லைங்க சட்டம்னு வந்தால், நான் சொன்னேன் சட்டம்னு வந்தால் கொடுத்தோணும். இல்லை அதுக்கு இல்லைங்க, சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னா. எனக்கு என்ன பயம்னா, பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார்லாம் சூடு வச்சு போடுறா, அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எதுவாளோன்னு பயமாக இருந்தது. அப்புறம் சொன்னேன், எல்லாம் உண்டு, லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு. ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை, இதுவரையும் நீ சமைக்கத்தான் நான் தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன், பரவாயில்லையான்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனாலும் அவள் கவலைப்பட மாட்டான். அதான் சார் சிந்தனை. சில இடத்துல நம்ம சிந்திக்காமல் பேசி நம்மளே மாட்டியிருக்கோம் சார். ஒய்ஃபோட கோயிலுக்கு போகிறோம் சார், அன்றைக்கி ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நிற்கிறேன். அவர் சும்மா இல்லாமல் குருக்கள் பேர் சொல்லுங்கோ அப்படின்னாரு. சொல்லிட்டேன், என் பேர். நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, ஏன் நட்சத்திரம் சொல்லிட்டேன். பாரியாள் பேர் சொல்லுங்கன்னாரு, சொன்னேன். பாரியாள் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது.
உண்மையிலே மறந்துட்டேன் சார். டென்ஷன் ஆகிட்டேன் சார், பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு ஆச்சரியம் நடக்கும். சரியா? ரொம்ப டென்ஷன். இவன் சொல்ல மாட்டான், இவர் விட மாட்டார். அப்படியே போக வேண்டியது தானே. பாரு நட்சத்திரம் சொல்லுங்க பா. அப்போ தான் சார் நினச்சேன், ஏன் நான் பார்த்துக்கிறேன் சார், நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தானா சாமி பேரில் அர்ச்சனைன்னுவான். புத்தாலிங்க எதுக்கு பிரச்சனைன்னு நான் கூட யோசிச்சுக்கிறேன். இந்த ஆள் நான் சாமி பேரில் அர்ச்சனை சார், நீனே சாமி பேரில் அர்ச்சனை உனக்குதெல்லாம் பண்ணிக்கணும். நிறைய ஆம்பளை பார்த்துருக்கேன் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணணும். எதுக்கு பிரச்சனைன்னு நம்ம தெரியாமல் சொல்லி மாட்டிக்கணும். இவோ உத்து பார்த்துனுக்குறா. அவர் பரியாள் பேர் சொல்லுங்க பார்த்தேன். அப்புறம் ஒரே நிமிஷம் யோசித்தேன். அப்புறம் சொன்னேன், இங்கே பாரு, இந்த ஸ்தல புராணம் என்ன தெரியுமா, அவங்கவுங்க நட்சத்திரத்தை அவங்கவுங்க சொல்லுவோம், அப்போ தான் பழிக்கும். முடிஞ்சு போச்சு சார். ஒரு நிமிஷம் சார், யார்கிட்ட பேசினாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வினாடி தயவு செய்து யோசிங்க. ஒரு பதில் மேலதிகாரி ஒரு பதில் கிறுக்குத்தனமாக வாய்க்கு வந்து பேசக்கூடாது. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். சில பேர் ஃபோனில் டென்ஷனில் பேச தெரியாமல் பேசுவோம், கோபத்தில் பேசுவோம். கோபம் வச்சுது பேசாத. உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசு. உன் மூளையை விலக்கிட்டு பேசும்போது பேசாத. குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக வருது, அதனால தான் வாய்க்கு வந்தது பேசுறது. பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கே ஏண்டாப்பா இவ்வளோ பேசுகிறோம், நிறைய பேசிட்டோம், நம்மளே கேட்குறோம், நிறைய திட்டணும். அப்போ தான் அவங்க ஏறுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, அது யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி அந்த நாளே பாழாயிடும் சார். தயவுசெய்து அந்த பேசும்போது யோசிங்க. ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட நான்லாம் அப்படி ஏன் ஆஃபீஸரு எனக்கு தெரியும், அவரை நம்மக்கிட்டே கேட்பார், இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு நம்மக்கிட்ட. என்னங்க சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக. ஆனால் ஆஃபீஸர் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாதா சார்? இப்போ சார், அதாவது எல்லாம் தெரியும் போ, யோசிச்சு பேசு சார். அதே மாதிரி அதிகாரி ஃபோன் பண்ணி ஆர் யூ பிஸி நவ் அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல எஸ்ன்னு சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் நாகரீக முறையில் இன்னொன்று இட்ஸ் ஓகே சொல்லுங்கள் சார். அதுவும் அடுத்த கிரேட் இல்லை சார், ரொம்ப பெரிய கிரேட்லேருந்து ஃபோன் வந்து நானும் மாட்டி அவசரப்பட்டிருக்கேன். என் சிஇஓ ஒரு நாள் லைனில் வந்தார். முன்சுந்தரம் ஆர் யூ பிஸினா? நான் சிஇஓவே லைனில் வந்துட்டார்னு குஷியாகி, நோ சார் நோ சார், யா டெல் மீ சார், கம் டு மை ரூம் என்னார். போனேன், வச்சா ஆப்பு. நம்ம கார்ப்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு 10 ஃபேமிலி வராங்க, எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. அவங்க ராமேஸ்வரம் போகணுமா, ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன். நம்மளுக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் போனால் அவன் சொல்லிக்கிறான், கோயில் குளம்னா மோகன சுந்தரம் தான். ஏதோ நான் நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ணவனாட்டம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பேசுறதுக்கு போகிறது தான், எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க. அன்றைக்கு ரொம்ப அவசரம் சார். ஒன்றும் இல்லை சார், பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை 20 பேர் என் தலையில் கட்டிட்டான். 20 பேருக்கும் இங்கிலீஷ் வராது. அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன். எனக்கு ஹிந்தி வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலும் நெய். அவங்களுக்கு தமிழே வராது. பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய், ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும், அதாவது காது வலிக்கும், வாய் வலிக்கும், என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது, சைகை அபிநயம் எல்லாம். காலையில் போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு, எல்லாம் இழுத்து போத்துன்னு தூங்குறான். ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திர்கிலியே ஓஷன் ஸ்டானா எல்லாம். அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார். கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான்? ஏதோ இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரானுங்க. வாட்சு மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி, ஷூ வாங்கி, செருப்பு வாங்கி, சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா, போய் ஒரு முக்கிட்டு வாங்கடான்னு. அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தன் கண்ணாடியோடு போயிட்டான். முங்கியன்னா கண்ணாடி போயிடுச்சு. அவன் என்ன பார்த்து கிளாஸ் போகக்கூடாது, அது இன்னொரு யாழ்ப்பாணம் போயிருக்கும் வா நீ. அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணோன்னா
ஒரு ஐயரை கூப்பிட்டு இவனுக்கு 10 பேரையும் உட்கார வச்சான். அவர் திருப்பி சொல்லணுன்றாரு, அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு. நான் சொன்னேன், நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு. 2 வார்த்தை சொன்னேன் சார். மீதி 4 பேர் யாரோ பிரயாணிங்க 4 பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்கன்றான். நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி. ரொம்ப கொடுமை சார். அதில் அங்கே உங்களுக்கு தெரியாது, ராமேஸ்வரத்தில் நிறைய புண்ணிய தீர்த்தம்னு கிணறு இருக்கும். அது எந்த காலத்து கிணறோ, ஆன்மீகம் உண்டு வேணும் தான். அதில் சும்மா இப்படி வாங்கி அப்படியே பண்ணோம், இல்லை தள்ள. ஒரு ஆள் வந்தவன்ல டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடித்தான். அதனோட எஃபெக்ட் 2 ஹவர்ஸில் தெரிஞ்சுது. லூஸ் மோஷனு. அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து 2 ஐவியை ஏற்றி, ஐயோ தலைவலிங்க. அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுக்ரியான்னு. ஓகே அனுப்பிச்சிட்ட பிறகு என் சிஇ கூப்பிட்டார். சூப்பர், தே ஆர் வெரி ஹாப்பி. இனிமேல் யாராவது வந்த ஊருனா நீ தான் முடிஞ்சுது.